தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. சென்னையில் கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், வடபழனி, வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் 3வது நாளாக இரவில் கனமழை. பூந்தமல்லி, ஆவடி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். பீகார் சட்டமன்றத்திற்கு நாளை நடைபெறுகிறது முதற்கட்ட தேர்தல். 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் மும்முரம். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் 2 கோடி வாக்குகளில் 25 லட்சம் வாக்குகள் திருட்டு என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கருத்து கணிப்புகள், தபால் வாக்குகள் காங்கிரசுக்கு சாதகமாக வந்த போதிலும் ஆட்சி திருடப்பட்டிருப்பதாக பரபரப்பு புகார். When every indicator is that the Congress party is going to win, all the polls, all the exit polls are saying it, and this gentleman is very sure and is smiling that the BJP has some vyavastha that is going to show itself. வாக்கு திருட்டு தொடர்பாக பொய்யான தகவலை கூறுகிறார் ராகுல் காந்தி என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சனம். ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் வாக்குச்சாவடி முகவர்களே எந்த புகாரும் கூறவில்லை என விளக்கம். வாக்கு திருட்டு தொடர்பான ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு. பட்டியலில் போலிகள் இருப்பதாக கூறும் ராகுல் காந்தி அதை நீக்குவதை ஏன் எதிர்க்கிறார் எனவும் கேள்வி. ஹரியானாவில் மக்களின் தீர்ப்பு பாஜகவால் திருடப்பட்டுள்ளது என முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவின் அண்மைகால வெற்றிகள் சந்தேகம் தருவதாகவும் விமர்சனம். எஸ்ஐஆர் திருத்தப் பணிகளில் குளறுபடிகள் உள்ளதாக திமுக எம்பி என்.ஆர். இளங்கோ குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிலும் பல லட்சம் வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் பேட்டி. இந்த எஸ்ஐஆர் பணியினை மிகுந்த குழப்பத்திற்கு உள்ளாக்கும் வேலைகள் நடந்து கொண்டு வருகின்றன. இதன் விளைவாக பல லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் இருக்கிறது. வாக்குச்சாவடி முகவர்களிடம் வாக்காளர் பட்டியலை கொடுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக சார்பில் ஜெயக்குமார் மனு. தேர்தல் அதிகாரிகளை மிரட்டி படிவங்களை திமுகவினர் பறிப்பதாகவும் குற்றச்சாட்டு. சில கட்சிகள், குறிப்பாக ஆளும் தரப்புன்னு வச்சுங்களேன், அந்த கட்சிகள் பிஎல்ஓ மிரட்டி எங்ககிட்ட கொடுங்கப்பா படிவத்தை, நாங்கள் தான் கொடுப்போம், அது மட்டும் இல்லை நீங்கள் கொடுத்த படிவத்தை நாங்கள் வாங்குவோம், அது பிறகு தான் உங்ககிட்ட கொடுப்பேன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? தயவுசெய்து நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள். கூட்டணி தாமாக அமையும், யாரும் கவலைப்பட வேண்டாம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் எடப்பாடி கே. பழனிசாமி பேச்சு. (2026) சட்டமன்ற தேர்தலில் திமுக தவிக இடையேதான் போட்டி என விஜய் மீண்டும் பேச்சு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம் என சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் சூளுரை. 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று, இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் முதல்வர் கூறியது அனைத்தும் வடிகட்டிய பொய் என தவிக தலைவர் விஜய் விமர்சனம். தமிழக அரசை நோக்கி நீதிமன்றம் கேள்விகளை வீசியுள்ளதாகவும் பேச்சு.
பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. கரூர் பரப்புரைக்கு தாமதமாக வந்ததற்கான காரணத்தை விஜய் இதுவரை கூறவே இல்லை. திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் விமர்சனம். 12 மணிக்கு வந்து பேசுவதாக சொன்ன விஜய் 12 மணிக்கு வந்திருந்தால் அந்த கூட்டம் அவர் பேச்சை கேட்டுவிட்டு கலைந்து போயிருக்கும். ஆனால் அவர் வரவில்லை. ஏன் 12 மணிக்கு வரவில்லை என்ற காரணத்தை இதுவரைக்கும் விஜய் பேசவில்லை. களத்துல யார் யாருக்கு சார் போட்டி? திமுகவுக்குமா? அவங்க அதிமுகவும் பாஜகவும் தான் அவருக்கு பதில் சொல்லணும். எங்களோட தானே போட்டிங்கிறாரு, அதுக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும்? கல்லூரி மாணவர்களுக்கு பிப்ரவரிக்குள் லேப்டாப் விநியோகம் செய்ய தமிழக அரசு முடிவு என தகவல். நடப்பு கல்வியாண்டில் 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க திட்டம். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சுட்டுப் பிடிக்கப்பட்ட 3 பேருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரிடம் விசாரணை நடத்திய பின் நீதிபதி உத்தரவு. உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. வீராங்கனைகளின் அனுபவங்களை கேட்டு மேலும் வெற்றிகளை பெற பிரதமர் வாழ்த்து. நாடு முழுவதும் வானில் பிரகாசமாக தென்பட்ட பௌர்ணமி முழு நிலவு. கண்களுக்கு விருந்தளித்த சந்திரனை புகைப்படம், வீடியோ எடுத்து மகிழ்ந்த பொதுமக்கள். அமெரிக்காவில் சின்சினாட்டி மேயர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அஃப்தாப் ரேவல் வெற்றி. துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் சகோதரரை தோற்கடித்து 2வது முறையாக மேயரானார். கமல்ஹாசன் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் நடிக்கும் ரஜினிகாந்த் 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி படம் வெளியாகும் என அறிவிப்பு. தென்னாப்பிரிக்க தொடருக்கான இந்திய டெஸ்ட் அணி அறிவிப்பு. மீண்டும் அணிக்கு திரும்புகிறார் ரிஷப் பண்ட்.